மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. கரூர் சம்பவத்திற்கு தமிழக அரசும் விஜயும் பொறுப்பேற்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் இவ்வாறு அவர் பேசினார். யாருக்காக வந்தாங்க? மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். விஜயின் தாவேகா கட்சியும் பொறுப்பேற்றே ஆகணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. 41 உயிர் என்ன சாதாரணமா? சொல்லுங்க. இன்னைக்கு விஜய கைது பண்ணமா, ஆனந்த கைது பண்ணமா, புஷி ஆனந்த்னு ஒருத்தர் என்ன இதெல்லாம்? அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. கேட்டா தலைமறைவுன்றாங்க. என்ன இது? வாங்கல என்ன தலைக்கு கத்தியா வரப்போது? தலைக்கு கத்தியா வரப்போது? தூக்கலியா போட போறாங்க. ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலால தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும். கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்க உறுதுணையாக இருந்ததை திமுக அரசுதான் என்று மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்தார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது யார்? கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம். அப்போ இங்க ஆட்சியிலிருந்து ஒப்புதல் கொடுத்தது திமுக அரசாங்கம். கச்சத்தீவை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட வரல பாராளுமன்றத்தில். ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை கொடுக்கும் பொழுது அது பாராளுமன்றத்தில் ஒப்புதல்கள் கொடுத்திருக்க வேண்டும், பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடத்தியிருக்க வேண்டும். எந்த விவாதமும் நடத்தல, அப்படியே ஒரு தூக்கி கொடுத்தாச்சு. யார் தூக்கி கொடுத்தா? காங்கிரஸ் தூக்கி கொடுத்தது. உறுதுணையாக இருந்தது என்ன? யாரு? திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்களும் தாரை வார்த்து கொடுத்தார்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் பல முறை மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருந்தாங்க. அப்போயெல்லாம் இதை பற்றி வாயே திறக்கலை. அதை பற்றி என்னன்றது கூட ஒரு சத்தம் கூட இல்லை. ஆனால் இப்பொழுது அரசியலுக்காக இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கிறார். வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் எம்எல்ஏ அருள் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் மேலும் விளக்கியுள்ளார். மருத்துவர் ஐயா அவர்கள் உடல் பரிசோதனைக்காக சென்றிருக்கிறார். நாளை மதியம் வீட்டுக்கு வந்துடுவார். நாளைக்கு மதியம் சென்னைக்கு அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. 100% ஆரோக்கியத்தோடு இன்றைக்கு இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் ஒரு இளைஞன் என்ன செய்வாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக தன்னுடைய பணியை செயலாற்றக்கூடிய உடல் ஆரோக்கியத்தோடு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். எந்த வதந்தியும் யாரும் நீங்கள் நம்ப தேவையில்லை. நாளை மதியம் உங்களை மருத்துவர் ஐயா சந்திப்பார். தமிழ்நாடு போராடும் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வள்ளலார் அவதார தின விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்றார். நிகழ்வில் திரு அருட்பா நூலை அவர் வெளியிட்டார். பிறகு உரையாற்றிய ஆளுநர் வள்ளலாரின் சிறப்புகளையும் பெருமைகளையும் தாம் உணர்ந்திருப்பதாக கூறினார். தமிழ்நாடு போராடும் என்ற முழக்கம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டி பேசினார். வணக்கம். When I travel the state, I find places on the wall. Tamil Nadu போராட்டும். யாருடன் போராட்டம்? தமிழ்நாடை எதிர்த்து யாரும் போராட்டவில்லை. We are all brothers and sisters. This has to go out of our mind. There is no conflict, there is no fight. We must live together and prosper together. தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநர் ஆர்.என். ரவியின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார்.
சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் எனவும், அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்துக்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும், தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.